மயோனைஸை ஏன் தடை பண்ணாங்க, அவ்வளோ மோசமான உணவு அது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். மயோனைஸுங்கிறது பச்சை முட்டையும் வெஜிடபிள் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு உணவு. ரெஸ்டாரண்ட்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் குறிப்பாக பார்க்க போனால் பர்கர், பீட்சா, சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மயோனைஸ் பிடிக்காத ஆளே கிடையாது. இப்படி விரும்பி சாப்பிட்ற மயோனைஸை ஏன் தடை பண்ணாங்கன்னா, அதில் சால்மோனல்லாங்கிற பாக்டீரியா வளர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த சால்மோனல்லா பாக்டீரியாங்கிறது நார்மலாக 35 32 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து பச்சை முட்டையில் வளரக்கூடிய தன்மை உடையது. நம்ம இந்தியாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ரூம் டெம்பரேச்சருமே மோஸ்ட் காமன்லி 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மயோனைஸை நம்ம பச்சை முட்டையில் தயாரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த ரூம் டெம்பரேச்சர் சால்மோனல்லா பாக்டீரியா வளரக்கூடிய தன்மை உடையது. இந்த மாதிரி சால்மோனல்லா பாதிக்கப்பட்ட மயோனைஸை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? தலைவலி, வாந்தி, வயிற்று குமட்டல், வயிற்றுப்போக்கு, நரம்பு மண்டலம் பாதிக்கிறது, ஏன் அதிகபட்சமாக உயிரிழப்பு வரை கூட ஏற்படலாம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 இயருக்கு மட்டும் இந்த மயோனைஸை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யாரும் வெளியிலையும் சாப்பிட வேணாம், வீட்டிலையும் இதை வந்து தயார் பண்ணி சாப்பிட்ற முயற்சியில் யாரும் ஈடுபடாது. குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மயோனைஸை கொடுக்கறத கட்டாயம் தவிர்க்கணும்.